வணக்கம். நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம உலக அளவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்திரா காந்தி, கென்னடி, இப்படி பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் நடந்த பல படுகொலைகளில் அரசியல் தலைவர்களுடைய படுகொலையில் ரொம்ப முக்கியமானது ராஜீவ்காந்தி படுகொலை. ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில், நம்ம ஸ்ரீபெரும்புதூரில். இவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணமாக நம்ம சொல்கிறது, இலங்கையில் நடந்த ஒரு பிரச்சனையில்காக இதான் இவர் படுகொலை செய்யப்பட்டார். இலங்கையில் நடந்த தமிழர்களுடைய பிரச்சனையில் இவர் தலையிட்டதுனாலையோ இல்லை ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இன்ன வரைக்கும் அதுதான் நம்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஸோ இவர் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அகதிகள் என்ன ஆனாங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அகதிகளாக பல வருடங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பல பேர் வந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான படங்கள் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 34 வருடங்கள் கடந்த பின்றும் இதை பற்றிய அகதிகளை பற்றிய படங்கள், இலங்கை தமிழர்களை பற்றிய, நாம் ஈழத்தமிழர்களை பற்றிய, அகதிகளாக வந்தவர்களை பற்றிய பெரிய படங்கள் எதுவுமே இங்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து முயற்சி செஞ்சுருக்காரு சத்யசிவா, டைரக்டர் சத்யசிவா. படத்தோட பேர் ஃப்ரீடம். அம்மா, அப்பா கண்டிப்பா வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருமா. சாப்பிடறதுக்காக போய் சொல்வி, அப்படி இல்லைல்ல? இல்ல, இதுல முக்கிய கேரக்டர்ல நம்மளுடைய சசிகுமார் நடிச்சிருக்காரு, லிஜா மோல் நடிச்சிருக்காங்க. இதோடைய படம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1991 ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதம் வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து படகு மூலமாக ஒரு நாள் இரவு நிறைய பேர் அகதிகளாக இங்கே வர்றாங்க. இலங்கையில் ரொம்ப வார் ரொம்ப மோசமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு 60-65 பேர் ராமேஸ்வரம் இறங்குறாங்க. அப்படி வரக்கூடியவங்களை நம்ம போலீஸ்காரங்களும் அங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா, ராமேஸ்வரத்திலேயே ஒரு கடல் பகுதியிலேயே ஒரு முகாம் மாதிரி அமைச்சு கொடுத்து அவங்கள தங்க வைக்கிறாங்க அகதிகளை. ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டான். ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்படியே நாள் போகுது. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மே மாதம் எண்டில் 91 மே மாதத்தில் ஒரு நாள் ராஜீவ்காந்தி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்யப்பட்டவனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. என்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படுகொலை செய்யப்பட்டவங்களுக்கும் இப்போ அகதியாக இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இங்கே இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற அகதிகளை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த ராமேஸ்வரம் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய நிறைய பேரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இங்கே சசிகுமாரும் லிஜாமோலும் கணவன் மனைவியாக இருக்காங்க. லிஜாமோன் ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே சந்தேகப்படவரெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. சசிகுமார் செக் பண்ணும்போது உள்ள சின்னதாக ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. இவர் துப்பாக்கி வச்சிருக்காருன்ற காரணத்தினாலே இவர் அடித்து இழுத்துட்டு போய் சித்திரவதை பண்ணுறாங்க. இவங்க எல்லாரையும் எங்கே கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, வேலூர் கோட்டையில் அதை ஒற்றிய சில ஜெயிலில் இவங்களை அடைச்சி வச்சு விசாரிக்கிறாங்க. எதுக்கு சார் தள்ளுறீங்க? நாங்களும் மனுஷர் தானே. விசாரிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாளில் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அவங்கள விடவே இல்லை. 1995 வரைக்கும் வந்துடுது. 91 அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க 95 வரைக்கும் அவங்கள 4-5 வருஷம் எதுவுமே அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. இவங்க பல இடங்களில் சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்களை வச்சு மனு கொடுக்குறாங்க. ஆனால் இது எதுவுமே காவல்துறை நிர்வாகம், இந்த ஜெயில் நிர்வாகத்தை தாண்டி வெளியே போகவே மாட்டேங்குது. இது பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் ஒரு கலவரம் நடக்குது. யாருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் நிர்வாகத்தினருக்கும் இவங்களுக்கும் ஒரு கலவரமாக நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ மீடியாவில் பப்ளிஷ் ஆகுது. இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர் ஜெயிலில் இருக்கிறவங்க, நம்ம அகதிகள்லாம் நாம் இப்போ இப்படியே இருந்தால் நம்ம வேலைக்கு ஆகாது, நாம் எங்கேயாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 150 நாள் குழி தோன்றாங்க ஜெயிலில். அந்த குழி எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை பார்த்துருப்பீங்க. கோட்டையில் ஒரு அகழி இருக்கும். அகலியோட கனெக்ட் ஆகுது. அகலி மூலமாக அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு பிளானை அவங்க பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 150 நாள் தோன்றாங்க. அன்னைக்கு கிளம்பக்கூடிய நாள் வருது. தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பார்க்குறீங்க? இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதில் மாற்று கருத்து கிடையாது. உண்மை சம்பவம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போதே சில
சினிமா தனங்களையும் நம்ம சேர்த்து தான் ஆகணும். சினிமாவில் வந்து விஷுவலாக பார்க்கும்போது சில சினிமா தனங்களையும் சேர்த்து தான் ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சினிமாவுக்கான சில விஷயங்களும் வச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சில ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோயிசம் கூடவே இருக்குது. இருந்தாலும் அந்த படம் வந்து நம்மளால் ரசிக்க முடியுது நிறைய காட்சிகளை. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலராக வரக்கூடிய ஒருத்தர் வர்றாரு, மலையாள நடிகர். அவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜெயில் கைதியாக வரக்கூடிய வயசானவராக வரக்கூடிய ராமசாமி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஜெயில் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் ஜெயிலில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது ஜெயிலில் நல்லா தெரியுது. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. இருந்தாலும் படம் நல்லா இருக்குது. ஆனால் கண்டினியூட்டி மிஸ் ஆனாலும் அதையும் தாண்டி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸால் படத்தை கொண்டு போனாங்க. விசாரணை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். இது வந்து முழுக்க ஒரு எமோஷனல் பாண்டிங். ஏன்னா எல்லா கைதிகளுமே இவங்க கைதிகள் சொல்கிறதே தப்பு. சந்தேகத்தின் பேரில் அடக்கி வைத்த சட்டத்திற்கு புறம்பாக உள்ளே அடைத்து வைக்கப்பட்ட அகதிகள் தான், நம்ம இலங்கை அகதிகள் தான். அவங்கள வந்து விசாரணைன்ற பேரில் என்ன கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படம் காட்டுது. அப்போ வந்து நிறைய எமோஷனல் சீன்ஸ் நிறையா வருது. அந்த எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆகிருக்க முடியுது. ஏன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஹீரோவோட எமோஷன்ஸ்மாக முக்கியமாக பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. அந்த வயசான பெரியவராக வர்ற ராமசாமியோட பேத்திக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அப்போ பிற கைதிகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், இப்படி எல்லா எமோஷனுமே படத்தில் வந்து சொல்கிறாங்க. அந்த படம் வந்து அதனால் இந்த எமோஷன் எல்லாமே நமக்கு கிடக்குது. இவங்க எல்லாருமே தப்பிச்சு போகிறாங்களா என்னன்றதான் இந்த படம் நல்லாவே எடுத்திருக்காரு இந்த டேரக்டர். சில குறைகள் இருக்குது படத்தில், சில தவறுகள் குறைகள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தை நகர்த்திட்டு போன விதம், திரைக்கதை அமைப்பு, படத்தினுடைய அதோட என்ன சொல்கிறது, அந்த ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க தப்பிப்பாங்களா இல்லையான்றது ஒரு த்ரில்லர் அனுபவம் மாதிரி அந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதாவது இலங்கை பிரச்சனையே வந்து ரொம்ப எமோஷனலாகவும் கொடுத்தா கூட படம் முழுக்க நம்ம அழுதுகிட்டு இருக்க மாதிரி இல்லை. நம்ம வந்து த்ரில்லருக்குள்ளே நம்ம போயிடுறோம். அப்படியும் இந்த படம் வந்து நல்லா இருக்குது. படத்தில் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து தப்பிச்சு கனடா போனோம், இல்லை யூரோப்பில் ஒரு கண்ட்ரி போகணும், ஆஸ்திரேலியா போகணும் தான் அவங்க பிளான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை, இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கம்யூனிகேட் ஆகுது. அதாவது ஒரு மனித உரிமை அமைப்பில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அகதிகளாக வரக்கூடியவங்களை மோசமான நடத்தக்கூடிய நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உண்டு. ஸோ இதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நமக்கே நினைக்க தோணுது இந்த படத்தினுடைய கதைகளை, இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா. ஸோ வந்து நம்ம சொல்கிறோம் தொப்புள்கொடி உறவு நம்மளுடைய தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மக்கள் பிரச்சனைக்காக அகதிகளாக வந்தப்போ நாம் வந்து எப்படி நடத்துகிறோம் அவங்கள அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படம். தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்கள். இதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனைக்கு மேலேயும் இலங்கை அகதிகள் மேலேயும் உங்களுக்கு மாறுபட்ட பார்வை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நிஜாமோல் ரொம்பவே நடிச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா படத்தையும் நல்லா நடிப்பாங்க, இதுலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமார் வந்து இது ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இலங்கை படத்தில் நடித்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு காமெடி பேஸாக இருந்தது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் த்ரில்லர் பேஸ் படம். இதுலேயும் எல்லாம் அவருடைய இதை வந்து எஃபெக்டை வந்து கொடுத்துருக்காரு. எதுக்காகடா இந்தியாவுக்கு வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? பொதுவாகவே வந்து ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா அது யார் கொலை செஞ்சாங்களோ அது சம்மந்தமான இனங்கள் மேலே நம்ம ரொம்ப ஒரு வெறுப்புணர்ச்சியை காட்டுறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் சமூகம் வந்து ரொம்ப அதுவும் இலங்கை தமிழ் சமூகம் மேலே நம்ம வந்து ரொம்ப அளவு கடந்த ஒரு வெறுப்பை வந்து நம்ம உலக நாடுகளில் வந்து நிறைய பேர் வச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தவறுன்னு இந்த விஷயம் வந்து சொல்லுது. நம்ம ராஜீவ்காந்தி படுகொலை இந்த படம் நியாயப்படுத்தலை. எந்த விதத்திலும் எந்த தீவிரவாதமும் எதுக்கும் வந்து தீர்வு கிடையாது. அது போராளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, கடைசியில் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்லேயுமே எளிய மக்கள் தான். அது வந்து சந்தனக்காடாக இருந்தாலும் முள்ளிவாய்க்காலாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஃப்ரீடம் படம். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பதிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களிடம் இந்த வரைபெறுவது தீபிகா அதிர்வுகளுக்காக ராகவ் குமார்.